வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை பியா சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு கலர்ஃபுல்லான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம செடியிலேருந்து ஆரம்பிக்கலாம். பார்க்கவே கண்ணை பறிக்கிற நேரத்தில் எவ்வளோ அழகான ஒரு செரி பழம். இவ்வளவு பூக்கள் பூத்திருந்தாலும் இப்போ தான் முதல் முறையாக நமக்கு ஒரு பழம் கிடச்சிருக்கு. அடுத்ததான் நம்முடைய மிளகாய் செடி. இதில் நீளமான காய்கள் பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குன்னு. இது என்ன வெரைட்டின்னு தெரியல, ஆனால் நீளமான காய்களாக காய்க்குது. சில நேரத்தில் இலைகளுக்குள்ளே இருக்கும்போது இந்த மிளகாயை கண்டுபிடிக்க முடியறதில்ல. அதனால் பாருங்கள் பழுத்துருச்சு. சரி விதைக்காகட்டுமே நானும் அப்படியே விட்டுட்டேன். எங்கெல்லாம் ஒளிஞ்சிருக்காங்கன்னு பாருங்கள். பச்சையும் சிவப்புமாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா காய்க்குது. அடுத்ததாக இது பாகக்காய் வகையைச் சேர்ந்த ஒரு செடி, பழுப்பாகக்காய். இது இப்போ தான் முதல் முறையாக பூ பூத்துருக்கு. அடுத்ததாக நம்முடைய சங்குப்பூ. அழகான கண்ணை பறிக்கிற ஊதா வண்ணத்தில் எவ்வளோ அழகாக பூக்கள் மலர்ந்துருக்குன்னு பாருங்கள். ஒரு விதை தான் கிடச்சது. அதிலிருந்து செடியை உருவாக்கி இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய செடியாக வளர்ந்து பந்தலை பிடிச்சிருச்சு. பூக்களும் அதிகமாக பூத்துருக்கு. இனிதான் விதைகளை சேகரிக்கணும். எல்லா இடத்துலையும் பூக்கள் இருக்குது பாருங்கள். காலை நேரத்தில் இப்படி ஊதா வண்ணத்தில் இந்த பூக்களையெல்லாம் பார்க்கும்போது ஒரு அற்புதமான காட்சியாக இருக்கும். அடுத்ததான் நம்முடைய ரோஜா. சின்ன செடியாக இருந்தாலும் கொத்து கொத்தாக இந்த செடியில் பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். சில நேரத்தில் 10-15 பூக்கள் கூட இருக்கும். இது என்ன பூ அப்படின்னே தெரியலை. மஞ்சள் நிறத்தில் இருக்குது. பிரைட்டான ஒரு எல்லோ கலர். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. சில நேரத்தில் செடி முழுக்க பூக்களாக இருக்கும். எப்பயும் பூத்துக்கிட்டே இருக்கிற ஒரு செடி. அடுத்ததான் நம்முடைய செம்பருத்தி பூ. எத்தனை வகையான பூக்கள் இருந்தாலும் செம்பருத்தி பூக்கு ஈடாகுமா? எவ்வளோ அழகுன்னு பாருங்கள். அடுத்ததான் நம்முடைய சந்தன முல்லை. அடுத்ததான் நம்முடைய புடலங்காய் பூ. இந்த பூவை நான் இவ்வளோ பக்கத்தில் பார்த்ததே கிடையாது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அடுத்ததாக 2 முக்கியமான பூக்களை உங்களுக்கு அறிமுகம் செய்ய போகிறேன். அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஃபியா குட்டியும் ஜெஃபினும் தான். அவங்க தோட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.